கிறிஸ்மஸ் சாந்தினி. ஹாப்பி கிறிஸ்மஸ் ரா. ஸோ கிறிஸ்மஸ் வந்து நம்ம புத்தம் புது காலை டீம் வந்து எங்கே கொண்டாட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் பே ரெசார்ட் அப்படின்னு ஈஸியாக ஒரு ரெசார்ட் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம இந்த 1 hour வந்து இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணி கிறிஸ்மஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இப்போ கிறிஸ்மஸ் பற்றி பேசும்போது நீங்கள் எப்படி கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் பெருசாக கொண்டாட மாட்டாங்க. பட் எங்கள் வீட்டை சுற்றி நிறைய கிறிஸ்டின்ஸ் கொண்டாடுவாங்க அண்ட் சில ஹிந்துஸ் கூட கொண்டாடுவாங்க. ஒரு மாதிரி எல்லா மதத்தினரும் கொண்டாடுற ஒரு திருவிழா மாதிரி இதாயிருச்சு இல்லையா? ஸோ ஆக்சுவலி வீட்டில் கிறிஸ்மஸ் மரம் வச்சு வெளியில் ஆக்சுவலி ஒரு 10-15 days முன்னாடி ஸ்டார்லாம் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு அதை அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் அப்புறம் அந்த துடுல்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த இயேசு பிறந்த அந்த பொம்மை எல்லாம் வச்சு கரெக்டாக கிறிஸ்மஸ் 25th அன்னைக்கு அவர் எந்த டைம் பிறந்தாரோ அந்த டைம் வந்து வச்சு அப்புறம் சாமி கும்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் நேரில் பார்த்தது ரொம்ப ரொம்ப கம்மி தான். உங்க வீட்டில் எப்படி கொண்டாடுவாங்க? எங்க வீட்டில் கொண்டாட மாட்டாங்க. பட் நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா காலனியில தான் வளர்ந்தேன். நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ஸ்டார்ஸ்லாம் கட்டியிருப்பாங்க 15 days முன்னாடி. ஸோ அதுல வந்து ஒரு போட்டி இருக்கும். நாங்களும் வந்து ஸ்டார்ஸ் வந்து கட்டுவோம். யார் வந்து நிறைய ஸ்டார்ஸ் கட்டுறாங்க, யார் கலர் கலரா வந்து கட்டுறாங்க அப்படின்லாம் பார்ப்போம். அப்புறம் வந்து கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு பிரியாணி ரெடியா இருக்கா அப்படின்னு பிரியாணி, கேக், ப்ளம் கேக்லாம் வீட்ல கொண்டு தருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அப்புறம் படிச்சதும் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஸோ அந்த எக்ஸ்மஸ் ட்ரீ அதுல வந்து அந்த டெக்கரேட் பண்றது இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இப்போ வந்து பெருசா கொண்டாடுறது இல்ல. இப்போ நானும் பெருசா கொண்டாடுறது இல்ல. ஸ்கூல் டைம்ல நீங்க சொன்ன மாதிரி நானும் கொண்டாடி இருக்கேன். சரி, ஓகே, நம்ம கிறிஸ்மஸ் பத்தி இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸ்ல பேசலாம். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸை வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களோடு புத்தம் புது காலை வணக்கம். ராம், கிறிஸ்மஸ் எது கொண்டாடுறாங்க தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிறந்த நாளை வந்து கிறிஸ்மஸ்னு கொண்டாடுறாங்க. ஆமா, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் எப்படி பிறந்தாரு, அவர் எவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் பிறந்தாரு அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் அவர் வந்து ரொம்ப நாளா வந்து பார்க்கணும், அவர் பிறந்தோட நான் தான் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஊரை சேர்ந்த ராஜா வந்துட்டு ரொம்ப நாள் வேண்டிட்டு இருந்தாராம். ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி கிங் ஆஃப் ஜூஸ் வந்து பிறக்க போறாரு, அந்த ஜூவோட அந்த மதத்தோட கிங் வந்து பிறக்க போறாரு, அவர் தான் அந்த உலகத்தை காப்பாற்ற போறாருங்கிறதுலாம் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டதான். ஸோ வந்து ஜெருசலமா அப்பா ஆண்டுட்டு இருந்த ஹெரால்ட் அப்படின்ற ஒரு கிங் வந்துட்டு அவர் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இருந்தாராம். அந்த டைம் அவரோட கிங்ஸ்மென் வந்துட்டு அவரோட ஆட்கள் ஸோ ஈஸ்ட் பக்கமாக நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க, ஜெருசலமோட ஈஸ்ட் பக்கமாக. அப்போ ஒரு வானத்தில் ஒரு நட்சத்திரம் பார்த்துருக்காங்க. அந்த நட்சத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி பூமியை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்கனே பார்த்துட்டு இது வேகமாக போய் ஹெரால்ட் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, உண்மையிலே வந்துட்டு பிறக்க போறாருன்னு நினைக்கிறோம், ஏன்னா வந்துட்டு ஒரு நட்சத்திரம் பார்த்தோம் அங்கே இருக்கு, சரி வாங்க நம்ம போய் அது எந்த இடத்துக்கு இருந்ததுன்னு போய் பார்க்கலாம், எங்கே என்ன நடக்குது அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னோன்னா அவர் பிறந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து இவர் போய் பார்த்துருக்காரு. ஸோ போகும்போது நார்மலாக ஒரு குழந்தைக்கு போய் நம்ம என்ன கொடுப்போம், டாய்ஸ் கொடுப்போம், ஸ்வீட்ஸ் கொடுப்போம், கேக் கொடுப்போம், மேக்ஸிமம் அவ்வளோதான். பட் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ராஜாக்கெல்லாம் ராஜா, சோ ஒரு ராஜாக்கு தேவையான எல்லா பொருட்களும் கொண்டு போய் கொடுத்திருக்காராம். ஒரு குழந்தையா தான் இருந்திருக்காரு. பட் அவர் வளர்ந்து ஒரு 25 years 30 years வரைக்கும் அவருக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாமே கோல்டுல அதுவும் கொண்டு போய் கொடுத்திருக்காராம். ஓகே, சோ ஜீசஸ் வந்து ஒரு பிளஸ்ட் பர்சன் அப்படின்றது வந்து இந்த எபிசோட்லயே வந்து தெரியுது. இது மட்டும் இல்லாம நம்ம வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னா வந்து சாண்டா கிளாஸ் வந்து ஃபேமஸா பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அத பத்திலாம் நான் அடுத்த செக்மெண்ட்ல சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இன்றைய சூரியோதயம் பார்க்கிறதுக்கு நேரம் வந்துச்சு, பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 25/12/2015 வெள்ளிக்கிழமை, மன்மத வருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:15. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி பௌர்ணமி. நட்சத்திரம் பகல் 1-3 வரை மிருகசீரிஷம், பிறகு திருவாதிரை. சுபவோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, பகல் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு. ஸோ சாந்தினி, நம்ம வந்து சாண்டா கிளாஸ் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சாண்டா கிளாஸ்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து தெரியும் இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க. ஆமாம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு முந்தின நாள் 24th நைட் வந்துட்டு, ஆமாம் அந்த சீசன் வந்துட்டு ஆக்சுவலி 24th நைட் தான் வருவார். ஸோ அவருக்காக கிளாஸில் மில்க் மாதிரி வச்சிருப்பாங்க, அதை குடிச்சிட்டு குழந்தைக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வச்சுட்டு போவார் அப்படின்ற மாதிரி. குழந்தைங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம வந்து கிஃப்ட் தருவார் சாண்டா கிளாஸ் அப்படின்றது. அது எங்கேருந்து வந்தது அந்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் நிக்கோலஸ் அப்படின்னு வந்து ஒருத்தர் இருந்தார், டர்க்கியில் வந்து ஒரு பிஷப்பாக இருந்தார். அவர் இருந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கும் போதே அவர் ரொம்ப வந்து செல்வந்தர். அவங்க அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. ஸோ பேசிக்காக வந்து அவர்கிட்ட நிறைய பணம்
இருந்தது. பட் அதை வச்சு என்ன பண்ண முடியும், அப்பா அம்மாவும் இல்லை, தனியாக இருக்காரு. ஸோ பேசிக்காக அவர் என்ன டிசைட் பண்ணார் அப்படின்னா, யாருக்கெல்லாம் ரொம்ப தேவை இருக்கோ, ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் நம்ம ஹெல்ப் பண்ணுறது வந்து வெளில தெரியக்கூடாது, பப்ளிசிட்டிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை மாதிரி வச்சுட்டு இருந்தாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு ரொம்ப புவரான ஒரு மேன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு 3 பொண்ணுங்க இருந்திருக்காங்க. 3 பேருக்கும் எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. ஸோ மொதல் பொண்ணுக்கு வந்து நிச்சயம் பண்ணிட்டாராம். நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணம் எப்படி பண்ணுறது அப்படின்னு மூச்சுட்டு இருக்கும்போது இது வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு. யார், செயின்ட் நிக்கோலஸ் பிஷப்க்கு வந்து இது தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த புவர் மேன் வீட்டில் வந்து பைன் ட்ரீ ஒரு தோட்டம் இருந்திருக்கு. ஸோ அங்கே இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பவுச் ஃபுல்லாக கோல்ட் காயின்ஸ் வச்சு அங்கே ஒளிச்சு வச்சுட்டு ஒளிஞ்சு நின்று ஒரு பார்த்துருக்காரு என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. இவர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த புவர் மேன் வந்து அதை பார்த்து எடுத்திருக்காரு. எடுத்து பார்த்துட்டு அவருக்கு நீட் இருக்கு இல்லையா, ஸோ என்ன ஏதுன்னா அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சிருக்காரு, யார் வச்சிருப்பாங்கன்னு தெரியல. சரி ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பொண்ணு கல்யாணத்தை வந்து பண்ணி முடிச்சிட்டாரு. இதே மாதிரி 2வது பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. எப்படி பண்ணுறது ஆஸ் யூஷுவல் தெரியல அப்படின்னும் போது இதே மாதிரி ஒரு எபிசோட் நடந்திருக்கு. திரும்ப அவங்க வந்து அந்த பைன் ட்ரீ தோட்டத்தில் வந்து ஒரு கோல்ட் காயின் பவுச் கிடைச்சிருக்கு. ஸோ இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, யாராவது வந்து வாண்டடாக பண்ணுறாங்க, யாருன்னு தெரியல, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. இதே மாதிரி 3rd பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அனௌன்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்த வாட்டி நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு. ஸோ கரெக்டாக இவர் செயின்ட் நிக்கோலஸ் பிஷப் வந்து வைக்கும் போது இவர் பார்த்துட்டார். ஸோ அவர் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து இந்த ஊரில் தான் இருக்கேன், நான் வந்து என்கிட்ட நிறைய காசு இருக்கு, பட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை, இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆசை, பட் இது எனக்கு வெளியே தெரிய வேணாம், அதனால தான் நான் வந்து இது மாதிரி மறைமுகமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன், அதாவது இந்த கிறிஸ்மஸ் சீசன். ஸோ அதனால தான் வந்து சாண்டா கிளாஸ் அப்படின்னா வந்து கிஃப்ட் கொடுப்பாரு, தேவையானவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு. சோ அதே காலப்போக்குல அந்த ரெயின்டியர்ல வந்து இவர் வந்து நைட்ல ஒளிச்சு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு ஓடி போயிடுவாரு அப்படின்ற அது மாதிரி வந்து இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, சோ ஸ்டோரி வந்து அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. சோ சாண்டா கிளாஸை பத்தி தெரியாத ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து அபிராமி அந்தாதியில இருந்து ஒரு பாடல் மற்றும் அதோட விளக்கத்தோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களிலே எத்தகைய அச்சமும் அகல என்கின்ற தலைப்பிலான பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமானுடைய மிகப்பெரிய வீரச் செயல்கள், அட்ட வீரட்டம் என்று சொல்வார்களே, அந்த வீரச் செயல்களை சொல்லி தேவி தவமிருந்து அவருடைய மெய்யை அடைய, அவருடைய பாதியை பெறுவதற்கு எப்படி பூஜை செய்தாள் என்பதற்கான பின்பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எம்பெருமானுடைய மிகப்பெரிய வீரங்கள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய அருளிச் செயல்கள், இவற்றையெல்லாம் சிந்தித்த பொழுது அவள் எப்படி தவம் இருந்தாள், அந்த வீரத்தை எப்படி அவள் நினைத்திருந்தாள் என்பதற்கான அருமையான பாடல் இந்த பாடல். தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கண் கரியுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனகச் செங்கை கரும்பும் மலரும் எப்போதுமென் சிந்தையதே. பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தேவி சொல்லித் தருகிறாள். இறைவனுடைய சிவலிங்க திருமேனியை கம்பா நதிக்கரையிலே தேவி பிரதிஷ்டை செய்கிறாள். கம்பா நதிக்கரையிலே மணலாலே தேவி லிங்கத்தை ஸ்தாபிதம் செய்கிறாள். நமக்கு தெரிந்த முன்னாலே மகாலட்சுமி மிக சிறப்பாக மணலாலே லிங்கத்தை செய்த இடம் திரு ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்திலே மகாலட்சுமியினுடைய கரங்களாலே பிடித்த மணல் லிங்கத்தை எம்பெருமான் ஸ்ரீராமன் பூஜை செய்தான். கோடிமா தவங்கள் செய்து குன்றினார் தம்மையெல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடி மால் செய்த கோயில் திரு ராமேஸ்வரம் தன்னை நாடிவாழ் நெஞ்சமே நன்னெறி ஆகுமன்றே என்பது தேவாரம். அதுபோல இங்கே தேவி கம்பா நதிக்கரையிலே அருமையான மணலினாலே இங்கே லிங்கம் ஸ்தாபிதம் செய்தாள். மணலாலே லிங்கத்தை பிடித்து வைத்து பூஜை செய்கிறாள் தேவி. பூஜை என்று சொன்னால் மனம் உருகிய பூஜை. ஆலயத்திற்கு சென்றால் நாம் யார் வந்திருக்கிறார்கள், எவர்கள் வந்திருக்கிறார்கள், நாம் அணிந்திருக்க உடையை பார்த்தார்களா, அல்லது நாம் கோயிலுக்கு வழக்கமாக வருகிறோமே நம்முடைய பெருமையை பார்த்தார்களா, நான் நெற்றி நிறைய திருநீர் இட்டிருக்கிறேன், குங்குமம் வைத்திருக்கிறேன், இந்த பந்தாவை எல்லாம் பார்த்தார்களா என்பதற்காக ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆலயத்திற்கு சென்றால் நமக்கும் இறைவனுக்காக இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறவை அங்கே புதுப்பித்து கொள்வதற்காக, அந்த உறவை நிலைநாட்டுவதற்கான பக்தியாக நம்முடைய பக்தி இருக்க வேண்டும். உறவுக்கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்று சொல்வார் அப்பர் பெருமான். அப்படித்தான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், அப்படித்தான் பூஜை செய்ய வேண்டும். அப்படி பூஜை செய்கிற பொழுது கண்களிலே நீர் கசிய வேண்டும், இறைவனை நினைத்து உருக வேண்டும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து
நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நெறிந்து ஊற்றெழுங்கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதுங்கான் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்லுகின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே என்று சொல்வார் வள்ளல் பெருமான். அப்படி ஊற்றெழுங்கண்ணீர் அதனால் உடம்பு நனையக்கூடிய அளவிற்கு பராசக்தி கம்பா நதிக்கரையிலே அன்னை காமாட்சி பூஜை செய்கிறாள். இப்பொழுதுமே ஆழ்ந்து பூஜை செய்கிற பொழுது, தவம் செய்கிற பொழுது இடையூற்றை ஏற்படுத்தி இவர்கள் இன்னும் உறுதியாக இருக்கிறார்களா என்று இறைவன் சோதிப்பான். நாம் சாதாரணமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே, நான் தான் தினசரி கோயிலுக்கு போகிறேன், நான் தான் பிரதோஷம் தவறாமல் பார்க்கிறேன், நான் தான் சங்கடகர சதுர்த்திக்கு போகிறேன், நான் தேய்பிரை அஷ்டமியிலே வழிபாடு பண்ணுகிறேன், அமாவாசைக்கு போகிறேன், பௌர்ணமிக்கு போகிறேன், கார்த்திகைக்கு போகிறேன், ஆனால் எனக்குத்தான் கடவுள் கஷ்டத்தை தருகிறார், அவன் கோயிலுக்கே போவதில்லை, பாருங்கள் எப்படி இருக்கிறான் என்று பேசிக்கொண்டே இருப்பது உலகத்தினுடைய வழக்கம். ஆனால் யார் இடையராது வழிபாடு பண்ணுகிறார்களோ அவர்கள் வழிபாட்டினுடைய உறுதியை மீண்டும் உலகத்திற்கு மெய்ப்பிப்பதற்காக இறைவன் சோதனைகளை தருகிறான். அந்த சோதனைகளை யார் கடந்து வெல்கிறார்களோ அவர்கள்தான் சாதனையாளர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அப்படித்தான் இங்கே தேவி மிக அழகாக பூஜை செய்கிறாள். இறைவனை நினைத்து பூஜை செய்கிறாள். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் அலை போற்றி என்று தேவி புஷ்பங்களாலே பூஜை செய்கிறாள். கம்பா நதிக்கரையிலே இருந்து பூஜை செய்கிறாள். திடீரென்று பார்த்தால் அந்த நதியிலே வெள்ளம் சூழ்ந்து விட்டது. வெள்ளம் வருகிறது என்று அந்த வேகத்தை பார்த்த உடனே தேவி விட்டு எழுந்து ஓடவில்லை. தேவி என்ன செய்தாளாம்? என் இறைவனை, என் தேவனை, என் கடவுளை நான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி அந்த மணல் லிங்கத்தை தான் மார்போடு சேர்த்து இறுக தழுவி கொண்டாளாம். அப்படி தழுவி கொண்டதனாலே காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய இறைவனுடைய மேனியிலே, திருமேனியிலே என்ன இருக்கிறதாம்? தேவியினுடைய மார்பு தடங்களும் தேவியினுடைய வளைக்கையினுடைய தடங்களும் இருக்கிறதாம். அதனால்தான் அந்த இறைவனுக்கு முளைத்தழும்பர், வளைத்தழும்பர் என்று பெயர் இருக்கிறது. அப்படி தேவி எப்படி இருந்தாளாம்? முன்னாலே ஒரு பாடலிலே சொல்லுவார், இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இழகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி என்று சொல்லுவார். அந்த வகையிலே தான் இங்கே என்ன செய்தாராம்? மிக அழகாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார், வெள்ளங்காட்டி வெறுவி அஞ்சிட ஓடி என்று சொல்லுவார். வெள்ளங்காட்டினாராம் இறைவன். வெள்ளம் காட்டியுடனே தேவி என்ன செய்தாளாம்? ஓடி அஞ்சி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறு என்று சொல்லுவார். வெள்ளம் காட்டியுடனே வேகமாக ஓடி போய் சென்று பயந்து இறைவனை தழுவி கொண்டாளாம். அப்படி அவன் எப்படி இருந்தானாம்? இவள் தழுவுகின்ற அளவிற்கு அவள் பக்தியோடு இருக்கிறாளா என்று பார்த்தானாம். ஆகையினாலே கள்ளக்கம்பன் என்று சொல்லுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி கள்ளக்கம்பனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறு என்று பாடுவார். நல்ல பார்வை பெறுவதற்கான அருமையான திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தை உடையானை என்ற அருமையான 10 பாடல்கள் கொண்ட அற்புதமான திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடது. அவர்தான் சொல்லுகிறார், வெள்ளங்காட்டி வெருட்டிட, வெள்ளத்தை காட்டி பயமுறுத்தினானாம் இறைவன். வேகமாக ஓடிச் சென்று எம்பெருமானை காப்பாற்ற வேண்டும், மணலாலே லிங்கம் ஸ்தாபித்திருக்கிறேனே, இந்த லிங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தேவி அப்படியே தன்னுடைய மெய்மறந்து என் இறைவன்பால் இருக்கக்கூடிய அன்பினாலே தழுவி கொண்டாள் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் இங்கே மிக அழகாக சொல்லுகிறார். அப்படி தழுவினதினாலே தான் எம்பெருமானுடைய பாதியை தேவி பெற்றாளாம். அத்தகைய அன்பு, அத்தகைய பக்தி, அத்தகைய இரக்க சிந்தனை தான் தேவிக்கு அந்த பாதியை பெற்று தந்தது. மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனகச் செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. முதல் பாடலிலே சொல்லுவார், தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சார்த்தும் தில்லை ஊரதம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே என்று சொல்லுவார். அதே போலத்தான் இங்கே சொல்லுகிறார், எப்போதும் என் சிந்தையதே. எப்போதும் என் சிந்தையதே என்ன இருக்கிறது என்று கேட்டால், தேவியினுடைய அற்புதமான இந்த லீலை வரலாறு அவருக்கு அபிராமி பட்டருக்கு மிகப்பெரிய பாடத்தை தந்தது. நமக்கும் மிகப்பெரிய பாடத்தை தந்திருக்கிறது. ஒரு சிவ பூஜை செய்தால், ஒரு இறைவனை பூஜை செய்தால் எத்தகைய அன்பு, எத்தகைய மிகப்பெரிய இரக்கம் கருணையும் கொண்ட பூஜையாக அது இருக்க வேண்டும். இறைவனுக்கு ஒரு
துன்பம் என்று சொன்னால் அந்த துன்பத்தை தனக்கு வந்த துன்பமாக எப்படி கண்ணப்பன் ஏற்றானோ அப்படி தேவி கம்பா நதிக்கரையிலே ஏற்றுக்கொண்டு இறைவனை ஆறத் தழுவினாள். அப்படி தழுவியதனாலே குங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனகச் செங்கை கரும்பும் மலரும், அவருடைய அந்த அற்புதமான பஞ்சபாணமும் தனுக்கருமும் எப்போதும் என்னுடைய சிந்தைக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருப்பதனுடைய காரணம் என்ன என்று கேட்டால் அவளுடைய பக்தி, அவளுடைய தன்மை, அவளுடைய பூஜையினுடைய திறம், அவள் எப்படியெல்லாம் எம்பெருமான் மேலே அன்பு செலுத்தினாள். அப்படி அத்தகைய ஒரு அன்பு செலுத்த வேண்டும். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிகிலாதார், அன்பே சிவமாவது ஆவரும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆவரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்லுவாரே திருமூலர். அதுபோல அன்பின் வடிவமாக தேவி இருந்தாள். அந்த அன்பின் வடிவமாக அவள் இருந்ததனாலே எப்படி இருந்தது என்று கேட்டால் அந்த பூஜை உண்மையான பூஜையாக இருந்தது. இறைவன் மேலே செலுத்திய அன்பு உண்மையான அன்பாக இருந்தது. அந்த அன்பிற்காகத்தான் இறைவன் என்ன பண்ணானாம், தன்னை வெளிக்காட்டி கொண்டானாம். தன்னை வெளிக்காட்டி அவளோடு சேர்ந்து அவள் அன்றைக்கு தழுவி அந்த தழுவலுடைய தழும்பை என்றைக்கும் இந்த உலகம் போற்றி புகழ வேண்டும், நினைந்து கொள்ள வேண்டும். அத்தகைய பக்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செலுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலிலே அவற்றை அடையாளமாக கொண்டிருக்கிறானாம். கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனகச் செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையது. என்னுடைய சிந்தைக்குள்ளாக அவளுடைய பஞ்சபாணமும் தனுக்கரமும் எப்பொழுதும் இருக்கிறது என்று சொன்னால் எம்பிராட்டினுடைய பக்தி இந்த உலகத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். அந்த பாடத்தை அபிராமி பற்றி சொல்லித் தருகிறார். இறைவன் மேலே அத்தகைய காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வேண்டும், பாட வேண்டும், எப்பொழுதும் இறைவனை அப்படி துதிக்க வேண்டும் என்ற பக்தியைத்தான் நமக்கு கம்பா நதிக்கரையிலே பராசக்தி காமாட்சி காட்டியிருக்கிறாள் என்று சொன்னால் எவ்விதமான அச்சகமும் இந்த உலகத்திலே இருந்து அகன்று எப்பொழுதும் ஆனந்தத்தோடு வாழ்வதற்கான அருமையான பாடல் இந்த அற்புதமான பாடலை தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கண் கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய குங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனகச் செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே என்ற அருமையான பாடலை நாம் பார்த்து இதன் மூலமாக பாராயணம் செய்து கேட்டு செவியுற்று பக்தி செய்து நாம் இந்த பாடலை தினந்தோறும் பஜித்தால் எல்லாவிதமான அச்சங்களும் அகன்று ஆனந்தமான ஒவ்வொரு விடியலையும் பெறலாம் என்று சொல்லி அபிராமி அந்தாதியினுடைய அருமையான பாடல்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராம், ஆக்சுவலி கிறிஸ்மஸ் டைம்ல யூஸ் பண்ற ரெண்டு பிளான்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹோலி, அதாவது ஜீசஸ் வந்து க்ரூசிஃபை ஆனப்போ அவர் வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு ஒரு தலையில பாத்தீங்கன்னா தான் முட்களான ஒரு ரவுண்ட் மாதிரி ஒரு செமி சர்க்கிள்ல ஒரு இது இருக்கும் இல்லையா, கிரீடம். அது ஆக்சுவலி கிரீடம். ஸோ அது பேர் வந்து ஹோலி. ஆக்சுவலி சுத்தி வந்து பெரிஸ் இருக்கும். அவர் வந்து அப்ப ரத்தம் சிந்தினார் இல்லையா, ஸோ அதுதான் பெரிஸா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிறிஸ்மஸ் டைம்ல அது வீட்டுல டோர்ல மாட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அவர் சிலுவையில் அரைஞ்ச தினம் அப்படின்னு அது இது பண்றதுக்காக, சிக்னிஃபை பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. இன்னொன்று வந்து ஐவி வந்து நம்ம முல்லை மாதிரி வந்துட்டு செடி, படரக்கூடிய செடி அது. ஸோ ஒரு சப்போர்ட் இல்லாம அதால வளர முடியாது. ஸோ ஏதாவது ஒரு கொம்போ இல்லை ஒரு வாலோ இருக்கணும், அது அந்த சப்போர்ட்ல தான் அது வளரும். ஸோ அது எது குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளும் அதே மாதிரி கடவுளோட சப்போர்ட்டோட தான் லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியா லீட் பண்ண முடியும் அப்படின்றது குறிக்கிறதுக்காக அது வீட்டில் வச்சிருப்பாங்களாம். ஸோ இந்த செடி வந்து சிம்பாலிக்கா அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆமா, சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, இன்னும் நம்ம கிறிஸ்மஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸ் கொடுக்கிறதுக்கு அரோமா தெரபிஸ்ட் டாக்டர் கீதா அசோக் காத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து மாய்ஸ்சரைசர் அவசியமா, ஏன் அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும், யார் அப்ளை பண்ணணும், யாருக்கு தேவையில்லை, இது வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரியாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா, இப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மாய்ஸ்சரைசிங் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங் CTM அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்லேட் ஒரு 10 வருஷங்களாக பார்த்திங்கன்னா அந்த CTM நாங்கள் பண்ணுறோம் மேம், கண்டிப்பாக பண்ணுறோம். கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங் இல்லாமல் நாங்கள் தூங்குறது இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் ஒரு ட்ரைனஸ் வருது, சைன் ஆஃப் ஏஜிங் தெரியுது அப்படிம்பாங்க. இல்லை இந்த மாய்ஸ்சரைசிங் பற்றி தெரியாதவங்க சொல்லுவாங்க, 25 வயசு தான் ஆகுது, ஸ்கின் எல்லாம் ரொம்ப சுருங்கி போயிருக்கு. அதாவது கண்ணில் சிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த க்ரோஸ் ஃபீட்டுன்னு சொல்லக்கூடிய காக்காவோட கால் மாதிரி ஸ்லிட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து சுருக்கங்கள் வரும். நீங்கள் சிரித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்.
இங்கே உங்களுக்கு சுருக்கங்கள் வரும். அதே மாதிரி நீங்கள் பேசுகிறப்போ சிரிக்கிறப்ப லாஃப்டர் லைன் சொல்லக்கூடியது இந்த இடத்துல வரக்கூடிய சுருக்கங்கள் இது இருக்குது. அதுக்கப்புறம் நெத்தியில் வந்து விபூதி போட்ட மாதிரி கோடுகள் மாதிரி வர்றது, அது வந்து ஃப்ரான் லைன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சுருக்கங்கள் 25 வயசுலேயே வந்துடுது. இதை எப்படி நான் சரி பண்ண முடியும், எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30-35 வயசுக்குள்ளேயே ரொம்ப ஒரு ஏஜ் லுக் வந்துடுவேனா, இப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் ஒரு ஒரு மனசில் வந்து அலைப்பாயும். நமக்கு ஏன் இவ்வளோ சுருக்கம் இருக்குது, நம்ம ஃபேஸை வந்து கண்ணாடியில் ஃபேஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும், இல்லை யாராவது கேட்குறப்போ மனசு ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லை மாய்ஸ்சரைசர் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள், அதாவது முன்ன கூட இந்த அளவுக்கு ஒரு ஹியூமிட் இல்லை நமக்கு, இயற்கையான சூழ்நிலையில் வந்து ரொம்ப ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை படிப்பாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஒரு இயற்கையான சூழ்நிலையில் வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ தூரம் ஏர் கண்டிஷன்ஸ்லாம் பெருத்து போய் இல்லை, நம்முடைய லைஃப் ஸ்டைலும் அவ்வளோ இருந்துச்சு, இன்டேக் நல்லா இருந்துச்சு, ஃபுட் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இல்லாத பெஸ்டிசைட்ஸ் இல்லாத ஃபுட் இருந்துச்சு. அதனால் நமக்கு மலச்சிக்கல் எதுவும் கிடையாது, உடல் உபாதைகள் எதுவும் இல்லை. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை வந்து அன்றாட வாழ்க்கை வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு சங்கடங்களும் இல்லாமல் அழகாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ நம்மளுடைய அந்த ஒரு முதிர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசு தாண்டினா தான் நரைமுடி ஆரம்பிக்கும், 50 வயசுக்கு மேலே தான் முதுமை எட்டி பார்க்கும், ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் அந்த வயோதிக தன்மையவே வெளிப்படுத்துவாங்க. இதுதான் நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 வயசுலேயே ஆம்பளை பசங்களுக்கு பெரும்பாலும் முடி கொட்டிடுது, 22 வயசுக்குள்ளே அவங்களுக்கு வந்து வழுக்க வந்துடுது, முன்பக்கம் ஹேர் ரிசைடிங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அதே மாதிரி பெண் குழந்தைகள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 14-15 வயசு குழந்தைகளுக்கே பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ், கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் இருக்குது, சுருக்கங்கள் இருக்குது, முகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சுருக்கங்கள் இருக்கும். ஒரு 20 வயசு பெண் குழந்தைய பார்த்தோம்னா அது 35 வயசுக்குரிய மெச்சூரிட்டியில் இருக்கும் ஸ்கின்னில். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் நம்பர் 1 எடுத்துக்கிட்டால் லைஃப் ஸ்டைல்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது, ஒரு பயம் இருக்குது, நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணிக்கணும்னு இருந்தால் கூட ஸ்ட்ரெஸ் அண்டு நமக்கு லேக் ஆஃப் டைம், இதனால் என்ன பண்ணுறோம், நம்ம இக்னோர் பண்ணிடுறோம், நம்ம அதை வந்து பார்க்குறதில்ல. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் அவங்க வந்து ஹவு தே ஆர் லுக்கிங்கிறதுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஹவு தே ஆர் லிவிங்கிறதுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறதில்ல. அப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிம் டெக்னாலஜி, ஸ்லிம்மிங் டெக்னாலஜி அப்படின்னு நிறைய வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு திரைப்படங்களில் கூட அதை பற்றிலாம் கூட பார்த்தோம், ஸ்லிம்மிங் டெக்னாலஜி எந்த அளவுக்கு நமக்கு வந்து உடலில் வந்து பிரச்சனைகள் கொண்டு வருதுன்னெலாம் நிறைய பார்த்தோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லியே இல்லை இவங்களே நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சாப்பாடை ஸ்கிப் பண்ணால் நமக்கு வந்து ஸ்லிம்மிங் ஆகிடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி நினச்சி இந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, முதல் வேலையாக பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க. எவ்வளோதான் அம்மாலாம் ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ங்கிற பேரில் ஏதோ ஒன்று குடிக்கிறாங்க, இல்லை ரொம்ப ஓவர் கான்ஷியஸாக பார்த்தீங்கன்னா வெந்நீரில் தேன் போட்டு குடிக்கிறாங்க, நிறைய தண்ணி குடிக்கிறாங்க, எல்லாம் குடிக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உணவு நமக்கு வேணுமோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான ஒரு கொழுப்பு, தேவையான நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது உடலில் இல்லாமல் போயிடுது. அந்த நல்ல கொழுப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த 3வது லேயரில் பார்த்தீங்கன்னா கொலாஜன், எலாஸ்டின் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரு ஊட்டம் கொடுக்கறது வந்து நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய என்வாயர்மெண்ட், இதெல்லாம் தான் பொல்யூஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்ம சாப்பாடை நம்ம ஸ்கிப் பண்ணுறப்ப என்ன ஆகுது, அந்த எலாஸ்டிசிட்டியில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்துடுது, அது வந்து தோல் சுருக்கத்திற்கு ஒரு பெரிய காரணமாயிடுது. அப்போ சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறப்ப என்ன ஆகுது, அந்த குழந்தை வந்து ஒரு 10 வயது முதிர்ச்ச ஒரு தோற்றத்துக்கு வந்துடுறான். கண்ணு குழி விழுந்த கண்ணு, அப்படியே டொக்கு விழுந்த கண்ணங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப உடம்பு இழைச்சவங்களுக்கு, ஈவன் சினி பீப்புளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், டிராஸ்டிக்கலாக நீங்கள் வந்து உடம்பு இழைச்சவங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அவங்க ப்ளம்பியாக இருக்கப்போ கூட ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க, டிராஸ்டிக்கலாக இழைச்சவங்களை கம்பேர் பண்ணுறப்ப வயோதிக தோற்றம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தோற்றங்கள் வந்த ஸ்கின்னுக்கு இல்லை வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மாய்ஸ்சரைசிங் ரொம்ப அவசியம். சரி, மாய்ஸ்சரைசிங் என்ன மாய்ஸ்சர் வாங்குறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா அது ஸ்கின், நார்மல் ஸ்கின்னாக இருக்கலாம், ஆயிலி, சென்சிட்டிவ், ட்ரை ஸ்கின்,
எல்லாத்துக்குமே மாய்ஸ்சரைசிங் அப்படிங்கிறது அவசியம். இந்த மாய்ஸ்சரைசிங் நீங்கள் வாங்குறது எதர் க்ரீம் பேஸ்டில் வாங்கலாம், இல்லை லோஷன் பேஸ்டில் வாங்கலாம். பட் என்னை கேட்டால் லோஷன் பேஸ்டில் வாங்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் தான் ஸ்கின்னுக்கு, எல்லா வகை ஸ்கின்னுக்கும் ஐடியல். ரொம்ப ஒரு ட்ரை டீஹைட்ரேட்டட் ஸ்கின்னுக்கு வேணால் உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அட்வைசபிளாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசிங் நீங்கள் வாங்குறப்ப எனி பிராண்ட் அந்த பேரபின் சொல்லக்கூடிய எத்தைல் பேரபின், மீத்தைல் பேரபின் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசிங் வாங்கலாம். இதில் என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெரிக் ஆசிட் இருக்கலாம், உங்களுக்கு வந்து லிக்விட் பேரஃபின் இருக்கலாம், கிளிசரின் இருக்கலாம், பென்சாயில் இருக்கலாம். இதெல்லாம் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசிங் வந்து பயம் இல்லை. பொதுவாக நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசிங் வாங்குறப்ப அக்வா பேஸ்ட் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்க அப்படின்னா அது எனி பிராண்ட் அக்வா பேஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு எந்த ஹார்ம் பண்ணாது, அதே நேரத்தில் நல்ல டீப்பாக மாய்ஸ்சர் பண்ணும். ஸோ நீங்கள் வாங்குறப்ப பிராண்டு முக்கியம் இல்லை, அதில் என்ன இருக்குங்கிறது முக்கியம். முக்கியமாக பேரபன் இல்லாமல் இருந்தால் நல்லது. மற்றபடி இது கிளிசரின் இருக்கக்கூடியது, மற்ற ஸ்டெரிக் ஆசிட் இதெல்லாம் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசிங் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, மாய்ஸ்சரைசர் எப்போ அப்ளை பண்ணணும்? சிலர் என்ன செய்வாங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னா நான் குளிச்சுட்டு மேக்கப்லாம் போட மாட்டேன், குளிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே போயிடுவேன் அப்படிம்பாங்க. அவங்கள வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க, இல்லை ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகத்தில் வந்து சின்ன 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 கரும்புள்ளிகள், ஃப்ரெக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கரும்புள்ளிகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி வெறுமனே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு பகல் நேரத்தில் வெளியே போகிறவங்களுக்கு ஃப்ரெக்கிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கரும்புள்ளிகள் கண்டிப்பாக வரும். அது ரொம்ப நாள் நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணுற பட்சத்தில் அது வந்து மறுக்களாக உருமாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ the moisturizer is meant for night application அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், நீங்கள் நைட் நல்லா முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டீப்பாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் தடவிட்டு படுத்தீங்க அப்படின்னா அது ஹோல் நைட் நல்லா வேலை செய்யும். பொதுவாக ஒன்று எடுத்துக்கோங்க, ஏன் ஹோல் நைட் வேலை செய்யணும், இல்லை ஏன் நைட் அப்ளை பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ பகல் பூரா நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸும் வேலை செய்யும். நம்முடைய வயிறில் நுரையீரலாக இருக்கட்டும், வயிறாக இருக்கட்டும், இதயமாக இருக்கட்டும், இல்லை சிறுநீரகமாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பகல் ஃபுல்லாக நல்லா வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நம்ம தூங்குறப்ப தான் அது வந்து ரெஸ்ட் எடுக்கும். மற்ற பெரிய ஆர்கன்ஸ் எல்லாமே ரெஸ்ட் எடுக்கும். அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் தான் நம்ம ஸ்கின் வேலை செய்யும். அதனால தான் நம்ம வந்து அடிக்குவேட்டாக நம்ம நியூட்ரியன்ஸ் சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம், எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரத்தத்தில் கலந்து தான் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு போய் சேரும் இல்லையா? அந்த மாதிரி ரத்தத்தில் சேர்றப்போ ரத்தத்தில் மூலமாக முதல்ல பெரிய ஆர்கன்ஸ்க்கு போய் சேர்ந்துட்டு எச்சங்கள் லெஃப்ட் ஓவர் அது மட்டும்தான் உங்கள் ஸ்கின்னுக்கு வரும். அப்போது நீங்கள் அதிகமாக நல்ல சாப்பாடு சாப்பிடலை, தண்ணி குடிக்கலை அப்படின்னா பாதிக்கப்படுறது எது? ஸ்கின். ஏன்னா ஸ்கின்னுக்கு லாஸ்ட்டாக போய் சேருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ராத்திரியில் தூங்குறப்போ மற்ற பாகங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறப்போ ஸ்கின்னுக்கு ஆக்சிஜன் போகும், ஸ்கின்னுக்கு ரத்த ஓட்டம் போகும், எல்லாமே நைட்டில் தான் வேலை செய்யும். அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிறப்போ நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறப்போ ஸ்கின்னோட அடாப்டபிலிட்டி, ஸ்கின் உள் வாங்கிக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக வேலை செய்யும். அதனால தான் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது நைட் அப்ளை பண்ணுறது நல்லது. பட் பகலில் அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா மாய்ஸ்சரைசருக்கு ஒரு குணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சரும துவாரங்களை நல்லா திறக்க விடும். நைட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப சருமத்தோடைய துவாரங்கள் திறந்து போர்ஸ் அது நல்லா திறந்து உங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் உள்ளே பெனிட்ரேட் ஆகும். அந்த மாதிரி பெனிட்ரேட் ஆகிறப்ப தான் ஸ்கின்னுக்கு ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்குது, கொலாஜன் எலாஸ்டினுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்குது, நம்ம ஸ்கின் வந்து இளமையாக இருக்குது. இதே பகல் நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுடைய துவாரங்கள் ஓப்பன் ஆகி உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் உள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன், டஸ்ட்டு அதுவும் உள்ளே போய்க்கும். அதனால தான் பாருங்கள், உள்ளே இருக்கக்கூடிய எண்ணெய் வெளியே வர்றப்போ டஸ்ட்டோடு சேர்ந்து அது திரும்ப துவாரங்களை க்ளாக் பண்ணுறப்போ அது உங்களுக்கு அந்த கரும்புள்ளிகள் என்ற ஃப்ரெக்கிள்ஸாக மாறுது. நாளடைவில் அது வந்து மறுக்களாக மாறுது. ஸோ நைட் அப்ளை பண்ணுங்கள், காலம்பரை நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, கைகளுக்கு மாய்ஸ்சரைசர் வேணும், ரொம்ப ட்ரையாக இருக்குது, டீஹைட்ரேஷனாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா எனி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வாங்கிக்கோங்க. டீப் மாய்ஸ்சரைசிங் உங்களுக்கு வந்து ஷியா பட்டர் அந்த மாதிரி டீப் மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் எல்லாம் இப்போ வந்திருக்கு. அந்த க்ரீம் வாங்கிட்டு அதில் என்ன பண்ணுங்கள், லிக்விட் பேரஃபின் அப்படின்னு உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அந்த க்ரீமோட லிக்விட் பேரஃபினை கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு பிளண்டாகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு 1-2 டீஸ்பூன் சுகர் கலந்து அது உங்கள் கைகளில் ரொம்ப வறட்சி இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கையில் நல்லா தடவிக்கிட்டு கையில் ஃபுல்லாக க்ளவுஸ் மாட்டிக்கோங்க.
அதே மாதிரி உங்களுக்கு கால்களில் வந்து ரொம்ப ஒரு வறட்சி இருக்குது, எப்போவுமே ஒரு அரிப்பு இருக்குது, சொரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக ஃப்ளெக்ஸ் மாதிரி வருது, காலில் ஒரு ட்ரைனஸ் இருக்குது, கால்லாம் அப்படி இழுக்கும், ஒரு வறட்சியில் வந்து இழுக்கும், அந்த மாதிரி இழுக்கிற தன்மை இருக்குது, ரொம்ப பாதத்தில் எரிச்சல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு டீப் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வாங்கி அதில் லிக்விட் பேரஃபின் கலந்து, இன்னும் கால்கள் அப்படிங்கிறப்ப நீங்கள் கிளிசரின்லாம் கூட கலந்துக்கலாம், கிளிசரின் கலந்து சுகர் கலந்து நீங்கள் நல்லா முழங்கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு காலுக்கு நல்லா ஒரு லாங் சாக்ஸ் வாங்கி போட்டுட்டு நீங்கள் படுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3-4 நாளைக்கு நீங்கள் தடவை பாருங்கள். காலில் கைகளில் இருக்கக்கூடிய வறட்சி நீங்கி கால் கைகள்லாம் நல்லா நம்மளுக்கு நல்லா ஒரு ஃப்ளக்சுவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், கைகளில் ஒரு அசைக்க கொள்ள எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கைகாலெலாம் வலிக்கும் உங்களுக்கு. அது இனிமேல் உங்களுக்கு வின்டர் வருது, இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வின்டர் டைமில் தான் நமக்கு வந்து ஹைட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் இதெல்லாம் தடவி பாருங்கள், கால்களில் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். ஈவன் உங்கள் கால்களில் இந்த மாதிரி லிக்விட் பேரஃபின் இதெல்லாம் கொடுத்து கூட விளக்கெண்ணெய் கலந்து நல்ல கால்களை ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி டீப்பாக ஒரு மாய்ஸ்சர் பண்ணி பாருங்கள். காலுக்கு நல்ல மாய்ஸ்சரைசிங் கிடைக்கும், லைஃப் ஸ்டைலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். ஸோ சாந்தினி, நீங்கள் கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட 2 செடிகள் சொன்னீங்க இல்லையா? அடுத்த 2 செடிகள் பற்றி இப்போ நான் சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் மேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேரி மாதாவுக்கு ரொம்ப பிடிச்ச செடியா. இது வந்து ஈவில் ஸ்பிரிட்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஹியூமன் பீங்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் அப்படின்னா எக்ஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா? இது வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல வளர FIR ஃபிர் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து எப்போ வந்து எக்ஸாக்டா கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்தர்ன் யூரோப்ல வந்து ஒரு 1000 இயர்ஸ் பேக் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீ வந்து வின்டர் டைம்ல தான் வளருமா. ஸோ வின்டர் டைம் தான் கிறிஸ்மஸும் வருது இல்லையா? ஸோ அதனால இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு வந்து மாத்திட்டாங்க. ஆக்சுவலா வின்டர் சீசனை செலிப்ரேட் பண்றதுக்காகவும் இந்த எவர்கிரீன் ஃபிர் ட்ரீயை வந்து யூஸ் பண்றதா சொல்லப்படுது. சரி, ஓகே, தொடர்ந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி அடுத்ததா பாத்தீங்கன்னா மூலிகைகள் மற்றும் அதோட மருத்துவ குணங்கள் பத்தி சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பாத்துலாமா? இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் மூலிகை மருத்துவம். இதில் வந்து சர்க்கரைக்கான மருத்துவம். இன்றைக்கி சர்க்கரைன்னு பார்த்தா எல்லாருக்குமே இன்றைக்கி சர்க்கரை இருக்குது. எனக்கு 300 இருக்குது, 400 இருக்குது, 700 இருக்குன்றாங்க. யாருமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குது, உங்களுக்கு என்ன உங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ இருக்குது சர்க்கரை, எனக்கு எவ்வளோ இருக்குது சர்க்கரை, இதுதான் விசாரிப்பு. இதுதான் வந்து நம்மளுடைய முன்னேற்றம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே சரியில்லை. முதல்ல நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க, அவங்க எல்லாம் திடகாத்தியமாக இருந்தாங்க. இன்றைக்கி யாருமே வந்து சரியில்லை. அவங்க சாப்பிட்ற சாப்பாடே சரி கிடையாது. அது ஒரு சாப்பாடே கிடையாது. வெறும் சக்கையை சாப்பிட்றாங்க. சக்கையை சாப்பிட்றதால சத்தே இல்லாமல் போயிடுது. சத்து இல்லைன்னு அது வந்து சர்க்கரைன்றாங்க. சர்க்கரைன்றது ஒரு நோயே கிடையாது. ஏன் 3 நேரமும் கூட நான் அல்வா சாப்பிட்றேன், ஒன்றும் சர்க்கரை ஏற சொல்லுவேன், ஒன்றும் ஏறாது. ஏன்னா 3 நேரம் வந்து நாங்கள் வந்து இயற்கை உணவு சாப்பிட்றோம். இயற்கை உணவு சாப்பிட்றவங்களுக்கு எதுவுமே இது பண்ணாது. சர்க்கரையை சாப்பிட்டா சர்க்கரை வரும்னா எதுக்கு இன்றைக்கி இருக்கிற இனிப்பு கடையெல்லாம் இவ்வளவு இருக்குது, எதுக்கு தீபாவளி பலகாரம் போடுறாங்க, எதையுமே நிறுத்திட வேண்டியதாங்க மொத்தத்துக்கும். சர்க்கரை இல்லைன்னா ஞாபக சக்தியே இல்லாமல் போயிடும். ஞாபக சக்தி இல்லைன்னா வாழவே முடியாது. அப்போ இனிப்பு சுவை இருந்தால் தான் கண்டிப்பாக ஞாபக சக்தி இருக்கும். ஞாபகம் அதிகம் தேவைன்னா தினந்தோறும் கண்டிப்பாக கொஞ்சம் இனிப்பு சுவை சாப்பிட்டே ஆகணும். அறுசுவை உணவில் இனிப்பு ஒன்று இருக்குது, அந்த இனிப்பே சாப்பிடக்கூடாது. சர்க்கரைன்னா அது கிடையாது. இவங்க சரியாக சாப்பிடாம காலையில் சாப்பிட்டு வந்து ஒரு 11 மணிக்கெல்லாம் பசி எடுத்துரும். கேட்டால் அவங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு குடிச்சு அதனால தான் இந்த மாதிரி பசிக்குது, நீங்கள் வந்து 5 நேரமாக சாப்பிடுங்கன்னுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 32 கவாலம், ஒரு வேளைக்கு 32 கவாலம் சாப்பிட்டுட்டான் அவங்களுக்கு சர்க்கரை நோயே இருக்காது, ஓடி போயிடும். இன்றைக்கி உங்களுக்கு சர்க்கரைன்னு சொன்னது நல்லா சாப்பிட்றோன்னா சாப்பிட விடாமல் நிறுத்திடுறாங்க. அவங்களாம் செய்கிறாங்க, 2 சப்பாத்தியை சாப்பிட சொல்கிறாங்க. 2 சப்பாத்தி சாப்பிட்டதும் சத்து இருக்காது. சர்க்கரை நோய்க்கு நீங்கள் மருந்து சாப்பிட்டா சர்க்கரை நல்லா ஆகணும். எதுக்கு கால் எடுக்கிறாங்க? கால் எடுக்கிறது காரணம் என்ன? சர்க்கரைக்கு தானே மருந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பாட்டை குறைச்சிங்கன்னா ரத்தம் குறைஞ்சிடும். ரத்தம் குறைஞ்சின்னா ஒரு பக்கம் ரத்தம் போகிறது நின்று, ரத்தம் போகிறது நின்றுச்சுன்னா அந்த காலை வெட்டணும். அப்போ சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டதும் கிட்னி போயிடுது. சர்க்கரை சரியாகலை, கிட்னி போயிடுது, அந்த சிறுநீரகம் மொத்தமும் போயிடுது. அவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் சிறுநீரகம் இல்லாமல் போயிடுறாங்க. சர்க்கரையால் யாருமே வந்து எதுவுமே பாதிப்பு இருக்காது. ஆனால் உப்பு வந்துச்சுன்னா அது ஆளை வந்து முடைக்கிறோம், ரொம்ப வேகமாக செய்யும். ஆனால் சர்க்கரை அந்த மாதிரிலாம் கிடையாது. 20 வருஷம் 30 வருஷம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. ஆனால் அந்த சர்க்கரை 500 600 இருக்குது. இன்றைக்கி கண்ணுக்கு போய் நாங்கள் மருத்துவ சிகிச்சை பண்ணுறோம், அறுவை சிகிச்சை பண்ண போகிறோம், 500 இருக்கிறதால பண்ண முடியாது. நாங்கள் பயப்படவே தேவையில்லை. சர்க்கரை வந்து அவங்களுக்கு சம அளவு வந்தால் தான் அவங்க வந்து அறுவை சிகிச்சை செய்வாங்களாம். அதில் முக்கிய மருந்தாக வந்து
நீங்கள் தினந்தோறும் சமையலுக்கு பயன்படுத்துகிற நூக்கல் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. நிறைய பேர் இதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இது வந்து பெங்களூரில் அதிகமாக விளையுது, அதனால் இது வேணாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. சிலர் வந்து இது ஒரு கத்திரிக்காய் மாதிரி பயன்படுத்திக்கிடுவாங்க. நூக்கில் வந்து பயன்படுத்தினா நிறைய வந்து உங்கள் சர்க்கரையை கட்டுப்படுத்தும். ஒரே நாளில் 100 பாயிண்ட் குறைக்கணும்னா இந்த நூக்கில் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சாப்பிட்டா நாளைக்கு காலையில் போய் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா பரிசோதனை பண்ணும்போது 300 இருக்கவங்களுக்கு 200 இருக்கும். அதனால் ஒரே நாளில் 100 பாயிண்ட் குறைக்கணும்னா இந்த நூக்கில் பயன்படுத்தணும். இதோடு சேர்த்து ஆவாரம் பூவை பயன்படுத்தும் போது சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடியது. ஆவாரம் பூ சாப்பிடுவோர் சாவோரும் உண்டோன்னா இதை சாப்பிட்டவங்களுக்கு சாவே கிடையாது. ஏன்னா இது வந்து தங்கத்தை சாப்பிடும்பொழுது உடலை வந்து தங்கமாக்கும்னா இவ்வுலகில் தங்கும், அது பேருக்கு தான் தங்கம்னு. தங்கம்னா தங்கம் கிடையாது. இந்த உடல் இந்த உலகத்தில் தங்கிறதுக்கு பேர் தான் தங்கம்னு அர்த்தம். அதை நம்ம ஆவாரம்பூ சாப்பிடும்பொழுது உடலில் உள்ள நோய் எல்லாத்தையும் போக்கிரும். அதனால் இந்த பூவை சாப்பிட்டவங்களுக்கு தங்கம் உள்ளே போய் சேருதுன்னு சொல்கிறோம். அதனால் அவங்க உடம்பு வந்து இந்த உலகத்தில் தங்கம். அதுதான் ஆவாரம்பூ சாப்பிட்டவங்களுக்கு அதிக அளவு நன்மை தரக்கூடியது. எந்த நோயாக இருந்தாலும் கட்டுப்படுத்தும். எந்த நோய்க்கும் வந்து இது வந்து உகந்து போய் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட இருந்தே நல்லதை செய்யக்கூடியது. எல்லா நோய்க்கும் சரி செய்யக்கூடியது. இந்த சர்க்கரைக்கு பயப்படவே தேவையில்லை. இதோட சேர்த்து சீரகம், உள் உறுப்புகளை சீராக்கிறதுக்காக வேண்டி தான் சீரகத்தை சாப்பிட உடல் தங்கமாகும்னா உள் உறுப்புகள் சுத்தமாகும். சுரக்காத சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிக்கும். தினந்தோறும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பிட்றீங்க? காலையில் ஒரு இட்லியோ அல்லது தோசையோ சாப்பிட்றீங்க, மத்தியானம் கொஞ்சம் சோறு, சாயந்தரம் 2 சப்பாத்தி. இது ஒரு உணவாக கிடையவே கிடையாது. இன்றைக்கி நான் வந்து வரகரிசி சோறு சாப்பிட்டேன், மத்தியானம் வந்து நெல் சோறு சாப்பிட்டோம், இரவில் வந்து கேப்பக்களி சாப்பிட்டோம், மறுநாள் பார்த்திங்கன்னா கடலையை அவிச்சு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா பருப்பை வந்து முளப்பு கட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து கிராமத்தில் நடைமுறையில் இருந்தது. அதனால் அவங்களுக்கு 16 குழந்தை பிறந்துச்சு. இன்றைக்கி இங்கே நகரத்தில் யாருக்குமே குழந்தையே கிடையாது. இனி பிறக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா மலட்டு கோழி மலட்டு முட்டை சாப்பிட்றாங்க. இதனால் குழந்தை பிறக்கிற பாக்கியம் குறைஞ்சிரும். அது இல்லாமல் சர்க்கரை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தையே பிறக்காது. அதனால் சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா குழந்தை பிறக்கும் பாக்கியம் இல்லாமல் போய்டும், அணுக்கள் எல்லாம் இறந்துடும். அதிலிருந்து மீளணும்னா பாக்கு, நம்ம வந்து களிப்பாக்குன்னு சொல்கிறோம். இந்த பாக்கை வந்து இப்போ எல்லாரும் மறந்துட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே வேறு போதை பாக்கில் தான் இருக்காங்க. அதெல்லாம் பயன்படுத்தாமல் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட இந்த களிப்பாக்கை பயன்படுத்தணும்னா நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. இதில் வந்து துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். உள் உறுப்புகளை வந்து சரி செய்யக்கூடியது, சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடியது. இது எல்லாம் சேர்ந்த கலவையை நம்ம மருந்தாக பயன்படுத்தும் போது ஒரே நாளில் 100 பாயிண்ட் அவங்க கொடுக்குற அந்த 300 400ன்றாங்களா, அதில் 100 பாயிண்ட்டை குறைக்கிறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சர்க்கரைக்கான மருத்துவத்தை பார்க்க போகிறோம். சர்க்கரைக்கு இந்த நூக்கில் வந்து அரைச்சி எடுத்திருக்கோம். நூக்கில் வந்து ஒரு 200 கிராம் அளவு நூக்கில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த நூக்கில் பச்சையாக தான் பயன்படுத்தணும். நூக்கில் வந்து வேக வைக்க எதுவுமே வேண்டாம். இதோடு சேர்த்து ஆவாரம் பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். எவ்வளோ சேர்த்தாலும் ஆவாரம் பூ தவறு செய்யாது. இதை மொட்டு எடுத்துக்கிறலாம், இதில் உள்ள நுனி இலைகளை எடுத்துக்கிறலாம், தவறு கிடையாது. பூக்கள் இல்லாத காலத்தில் அந்த நுனி கொழுந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் எடுத்து இதோட சேர்த்துக்கிறணும். இது கூட கொஞ்சம் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் கரண்டி அளவுக்கு சீரகம். இதில் வந்து ஒரு 2 பாக்கு அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். 2 பாக்கு அளவுக்கு இதில் சேர்த்துடுறேன். இதில் வந்து ஆவாரம்பூ ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் சீரகம், 2 களிப்பாக்கு,
ஒரு 150 கிராம் அளவுக்கு நூக்கல் சேர்த்துருக்கோம். இது அப்படியே ஒரே நேரம் குடிச்சிடணும். காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பீங்களோ அல்லது சாயந்தரம் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிப்பீங்களோ, எப்போ குடிப்பீங்களோ தெரியாது. இன்னைக்கு காலையில் குடித்தா நாளைக்கு காலையில் போய் நீங்கள் போய் பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா 300 இருக்குது எனக்கு சர்க்கரைன்னா நீங்கள் மறுநாள் பார்த்தா 200 இருக்கும். அதனால் தினந்தோறும் இதை குடிக்கக்கூடாது. தினந்தோறும் குடித்தா சர்க்கரையே இல்லாமல் போயிடும். தவறு. வாரம் ஒரு முறை எடுத்துக்கங்க. வாரம் ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா இந்த சர்க்கரையை வந்து உங்கள் கட்டுப்பாட்டிலே வச்சுருக்கேன். நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்லாம். அல்வாவும் சாப்பிட்லாம், லட்டும் சாப்பிட்லாம், திருப்பதி லட்டும் சாப்பிட்லாம். தவறே பண்ணாது, பயப்படவே தேவையில்லை. இதை சாப்பிட்டுக்கிட்டே இதை சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரையை கட்டுப்பாட்டிலே வச்சுருக்கோம். ஆனால் உணவு முறை கண்டிப்பாக மாற்றணும். சிறுதானியங்கள் சாப்பிட்ணும். ஆட்டுப்பால் வந்து 3 மாதம் தொடர்ச்சியாக சாப்பிட்டா சர்க்கரை நோயே இருக்காது. உடம்புல நல்ல ஆரோக்கியம் அதிகமாகும். காந்தி அன்னைக்கு ஆட்டுப்பால் சாப்பிட்டாருன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு தான் சாப்பிட்டாங்க. கடலைப்பருப்பு சாப்பிட்டாரு. கடலை உடலை வளர்க்கும். வயசாக மெலிஞ்சிட்டே போவாங்க. கடலைப்பருப்பு ஒரு அரைப்படி கடலைப்பருப்பும் 1/2 லிட்டர் ஆட்டுப்பாலும் சாப்பிட்டு ஒரு நாள் முழுவதும் அன்னைக்கு அவர் பட்னியாக இருந்தார். பட்னி கிடையாது, அது உடலுக்கு போதுமான உணவு, திடகாத்தியமான உணவு. அதை சாப்பிட்டு அவர் திடகாத்தியமாக எல்லாரோடையும் நடந்தார். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதனால் இதோட சேர்த்து ஆட்டுப்பால் சாப்பிட்டா எந்த ஒரு மருந்தும் சர்க்கரைக்கு நீங்கள் எடுக்க தேவையில்லை. தைரியமாக இதை வந்து வாரம் ஒரு முறை எடுத்தால் சர்க்கரைக்கு எல்லா மருந்தையும் விட்டுடலாம். சர்க்கரையை வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாது. நம்ம உடலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வேளைக்கு 32 கவாலம் உணவு சாப்பிடணும். அது சிறுதானியங்களாக இருக்கணும், இல்லைன்னா ரசாயன உரம் போடாத உணவுகளாக இருக்கணும். இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா 3 வேளையும் சோறு சாப்பிட்டா தவறே கிடையாது. 3 வேளையும் சோறு சாப்பிட்டா தப்பு வந்துடும்னா இன்றைக்கி இருக்கிற ரசாயன அரிசியில் வந்து சோறு சாப்பிட்டா கண்டிப்பாக தவறு வரும். ரசாயனம் போடாத மருந்தடிக்காத உணவுகளை 3 வேளை சாப்பிட்டா சர்க்கரை வந்து இருக்கவே இருக்காது. தைரியமாக எல்லா வகையான இனிப்பு சுவையும் குழந்தைகளோடு நீங்களும் சேர்ந்து சாப்பிட்லாம். அன்னைக்கு பெரியவங்களும் குழந்தைங்களும் சமான்னு சொன்னாங்கன்னா குழந்தை அதிகமாக இனிப்பு சாப்பிடும், பெரியவங்க இனிப்பு சாப்பிடும். சாதாரணமாக எங்கள் அப்பாவுக்குலாம் 1 கிலோ ஸ்வீட் வந்து பத்தாது. 1 கிலோ இனிப்பு சுவையை வாங்கிட்டு போய் என்ன பலகாரம் கொடுத்தாலும் கடவாப்பல்லுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேடா, இன்னும் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரல. 1 கிலோ ஒரு சர்வசாதாரணமாக சாப்பிட்டு அடுத்த ஆளுக்கு இல்லாமல் வச்சுருப்பார். பார்த்தா அங்கே அவருக்கு ஒன்றுமே கிடையாது, சர்க்கரையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி மருத்துவமனையில் கூட்டு போய் உங்களை பயமுறுத்தி உங்களுக்கு சர்க்கரை இருக்குது, ஒரு திடகாத்தியமான ஆளுக்கு சர்க்கரை இருக்குதுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு காலை எடுத்துருவாங்க. ஏன் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிரும். தண்ணி பாய்ச்சும் போது கிணத்துல தண்ணி இல்லைன்னா ஒரு பக்கத்து நிலத்தை போட்டுட்டு ஒரு பக்கத்துக்கு பாய்ச்சிரும். அதே மாதிரி உடல் வந்து ஒரு பக்கத்தை வந்து அதுவாக போட்டுரும். இந்த பக்கம் உனக்கு தேவையில்லைன்னு போட்டுரும். போட்டு நீ சாப்பிட்ற சாப்பாடு இவ்வளோதானப்பா, இதுக்கு தக்கன ரத்தம் எங்கே போகணுமோ அங்கே அனுப்புகிறேன்னா அங்கே அனுப்புவோம். அந்த பகுதி மட்டும் நல்லா இருக்கும், ரத்தம் போகாத பகுதி உள்ளே கெட்டு போயிரும். கேட்டால் சர்க்கரையும் இல்லை, ஒன்றும் இல்லை. காலுக்கு ரத்தம் போல் அந்த காலை வெட்டி எடுக்கும்படியாக கண்டிப்பாக உணர்ச்சி இல்லாமல் போயிடும். அதெல்லாம் பயப்படாமல் இந்த மருந்தை வந்து நீங்கள் மருந்தாக இல்லை, ஒரு சாதாரணமாக எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். நூக்குள் நம்ம சாப்பிட்ற ஒரு எந்த ஒரு விஷத்தன்மையும் இல்லாதது நம்ம சாப்பிட்றோம். எந்த மருந்தும் அடிக்கவும் மாட்டாங்க அதுக்கு அதிகமாக. அதேமாரி ஆவாரம்பு தன்னால் வளர்றது, சீரகம் நமக்கு கிடைக்கக்கூடியது நம்ம சமையல் கட்டில் இருக்குது. களிப்பாக்கு இப்போ வந்து பாக்குங்களை கொஞ்சம் தேடி பிடிச்சி தான் வாங்கணும். ஏன்னா முந்தி எல்லா கடையிலையும் இருக்கும், இன்றைக்கி கடைகளில் கிடைக்காது. எங்கேயாவது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி வச்சுருந்து வெத்தலைப்பாக்கு போட்டாலே சர்க்கரை கட்டுப்படும். இன்றைக்கி வெத்தலைப்பாக்கு போடாமல் வேறு எதையோ போடுறாங்க. ஆனால் இந்த பாக்கு இதில் பயன்படுத்தினீங்கன்னா மருந்தாக சாப்பிட்டா வாரம் ஒரு முறை மட்டும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக சர்க்கரை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இது எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராம், ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் அப்போ வந்து கேரோல்ஸ் பாடுவாங்க. நார்மலாக எல்லா கிறிஸ்டியன்ஸுமே வந்து சர்ச்சுக்கு போனால் பாடுவாங்க இல்லையா? ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த கேரோல்ன்றது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை ஒரு ஆளையோ வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி ஜாயோட பாடுறது தான் ஆக்சுவலாக கேரோல் அப்படின்றதுக்கு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, பாகன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்னன்னா அவங்களோட மதம் இல்லாமல் மற்ற மதத்தை பற்றி ப்ரைஸ் பண்ணி பாடுவாங்களாம். ஸோ அவங்க இங்கிலீஷ் பாகன். ஆமாம், இது வந்து இங்கிலீஷ் பாகன், தமிழ் பாகன் இல்லை, PAGAN. ஓகே, ஸோ பாகனிசம்னு ஒரு ட்ரெண்டே இருந்திருக்கு நார்தன் யூரோப்பில் ஒரு காலத்தில். ஒரு 1000s of yearsக்கு முன்னாடி கேரோல் உருவாயிருக்கு. ஸோ அதுக்கும் முன்னாடி இந்த பாகன் அப்படின்ற விஷயம் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கிறிஸ்டியன் அப்படின்னா கிறிஸ்டியன் தவிர மற்ற எல்லா மதத்தை பற்றி பாடுவாங்க. ஸோ அந்த டைம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜீசஸும் மேரியும் சேர்ந்து போய் இந்த மாதிரி பெத்லகம்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி வந்து அதை பற்றி பாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றியும் எப்படிலாம் வந்து கிறிஸ்டியானிட்டியில் என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, பைபிள் என்ன எழுதிருக்கு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சேர்த்து வந்து பாடல்களாக அமைச்சாங்களாம். ஸோ அதுதான் வந்து கேரோல் அப்படின்னு சொல்லி காலப்போக்கில் வந்து உண்டாயிருக்கு. ஸோ பேசிக்காக வந்து இந்த பாகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜன் மட்டும் இல்லாமல் எல்லா ரிலீஜனும் வந்து எல்லாரும் நம்பணும் அப்படின்றது வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஓகே, நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிடர் செல்வி. அவர் என்ன சொல்றாரு பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது யோகம் நல்ல யோகம்.
வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 25ஆம் தேதி 12வது மாதம் 2015ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை வளருவதுடன் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதுடன் புதிய மனிதர்கள் மூலம் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல விஷயம் சுமூகமாக முடிவது, மற்றற்ற மகிழ்ச்சியும் அந்யோன்ய அமைப்பும் மிகப்பெரிய அளவுக்கு காணப்படுகிறது. குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன்ய குறைபாடுகள் நிவர்த்தி ஏற்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலங்களும் சந்தோஷ அமைப்பும் காணப்படுகிறது. புதிய பொருள் சேர்க்கை மற்றற்ற மகிழ்ச்சி குடும்பத்தினருக்கு உங்களுக்கும் ஏற்படுவதுடன் திட்டமிட்டு செய்யக்கூடிய பலவிதமான சந்தோஷ அமைப்புக்கு உண்டான உத்தரவாதம் தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் மிக கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டாரத்தில் அனுகூலங்களும் நல்ல விஷயங்களும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. முடியாத விஷயத்தை முடியும் என்று சொல்வதில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. மற்றபடி படிப்படியாக நல்ல காலங்கள் நல்ல கிரக அமைப்புகள் சூழ்நிலைகள் காணப்படுவதால் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் காணப்படுகிறது. சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் குடும்பத்திலிருந்து நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இருந்த சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலமும் அந்த அமைப்பு இரட்டிப்பாப்பதற்கு குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோர் உடல்நிலைக்கு மிக முக்கியத்துவம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, ஏற்கனவே கடன் அமைப்பு சட்ட சிக்கல்கள் உள்ளவர்கள் சிறிது கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டாரத்தில் மற்ற விஷயங்களும் அனுகூலத்தையும் நல்ல செய்திகளையும் கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். வயிற்று உபத்திரம் உள்ள மிதுன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கு நன்மை தரும். தேகாரோக்கியத்தை அலட்சிப்படுத்துவது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். சனியின் சஞ்சாரம் மிக அற்புதமாக இருப்பதனால் ஏற்றங்கள் அனுகூலங்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி ஏற்படுவதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வீணாக நீங்களும் குழப்பி மற்றவர்களை குழப்பக்கூடிய நாளாக காணப்படுகிறது. மனசஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் காணப்படுகிறது. அந்த விஷயத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளில் மிக முக்கியத்துவம் கொடுங்கள். மற்ற விஷயங்கள் அவசர கதி வேண்டாம். எல்லா விஷயத்திலும் கோபதாபப்படுவதோ வாக்குவாதங்கள் செய்வதோ நீங்களாக குழம்பிக் கொண்டு மற்றவர்களையும் குழப்பதோ வெளிவட்டாரத்தில் ஆகட்டும் குடும்பத்தில் ஆகட்டும் நிதானமாக இருப்பது பல விதத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. செலவினங்கள் அதிகரிப்பதனால் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். புது பொருள் சேர்க்கை மற்றற்ற மகிழ்ச்சி அனுகூலங்கள் நல்ல விஷயங்கள் அசைய பொருள் சேர்க்கைகள் லாபமான அமைப்பு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவது தொழிலில் இருந்த குறைபாடுகள் நிவர்த்தி ஏற்படுவது கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது புதிய முயற்சிகள் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவதுடன் மேலதிகாரிகளுக்கு பாராட்டுகளுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் புது ஒப்பந்தங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சுணக்கங்கள் மறைக்கின்றது. லீவு போட்டு குடும்பத்தாருடன் செலவிடுவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றிகள் கேளிக்கை போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை தருகிறது. விடுபட்ட தெய்வ வழிபாட்டை நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடல் கடந்த பயணங்கள் திட்டமிடுதல் போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். சுபகாரியத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுகிறது. புதிய வரவு குடும்பத்தில் மிகப்பெரிய ஆனந்தத்தையும் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. ஏற்றம் அனுகூலத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வார்த்தைகளில் உள்ள ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருப்பதனால் எந்தவித முடியாத விஷயத்தை முடியும் என்று சொல்வதை மட்டும் தவிர்த்து கொண்டாலே மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்றவாறு காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தரும்.
அவர்களுடைய தேக ஆரோக்கிய குறைபாடுகள் மிகப்பெரிய சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். சிறு சிறு வாக்குவாதங்கள் பெருமளவு பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்திவிடும். கண்டிப்பாக ஜவாப் கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பது போன்ற விஷயங்கள் பெரும் பழி பாவத்தை ஏற்படுத்திவிடும். மேல் மக்கள் மூலமாக தேவையில்லாத பகைகள் ஏற்படலாம். அரசு விரோத காரியங்களில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்துக்கு புறமான நிழல் கூட பெரும் பாதிப்புகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதை நினைவில் வைத்துக் கொண்டாலே போதும். அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டாளிகளிடம் சிறு வாக்குவாதங்கள் பெருமளவு நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்தி விடலாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்களான அந்த வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். தேக ஆரோக்கியத்தில் சிறு தவறுகளை கூட அலட்சியப்படுத்துவது பெரும் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கையெழுத்திடுவது என்பதாக ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதே உங்களுக்கு உங்கள் சார்ந்தவர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலும் மற்ற விஷயங்கள் நம் அனுகூலத்தை பெற்றுத் தருகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. மன சந்தோஷத்திற்கு உண்டான விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். புது பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத் தருகிறது. கண்டிப்பாக உத்தியோகத்தில் பெரும் அனுகூலமும் பெரும் சந்தோஷமும் அபிவிருத்தியும் காணப்படுகிறது. புதிய வண்டி வாகன அமைப்புக்கு உண்டான உத்தரவாதம் கிடைக்கிறது. சுப செலவுகள் சந்தோஷத்தை பெருமளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் காணப்படுகிறது. குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. குடும்பத்திற்கு வேண்டியான பொருள்கள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத் தருகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், புது முயற்சிகள், வெற்றிகள், நட்பில் இருந்த அமைப்புகளிலிருந்து மிகப்பெரிய அந்யோன்யம் அதிகரிக்கிறது. பகைவர்கள் அமைப்பு மாறுகிறது. பகைவர்களை நட்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படுகிறது. வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. சட்ட சிக்கல்களிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயமும் புது நம்பிக்கையும் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் மிக மிக முக்கியத்துவம் கொடுங்கள். பிள்ளைகளுடன் சிறு வாக்குவாதங்கள் பெருமளவு நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்தி விடலாம். வயிற்று உபத்திரம் உள்ள கும்பராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கை. கர்ப்பிணி ஸ்திரீகள் சிறிது மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை மறந்து விடாதீர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் குறைபாடுகள் காணப்படவில்லை என்றாலும் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு உஷ்ணமான சூழ்நிலை காணப்படுவதனால் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருந்தால் அவை சந்தோஷமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலைக்கு மட்டும் மிக முக்கியத்துவம் கொடுங்கள். இரத்த பந்த உறவுகளுடைய வாக்குவாதங்கள் வேண்டாம். இரத்த பந்த பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். சிறு வாக்குவாதங்கள் நிம்மதியற்ற தன்மையும் வெளிவட்டாரத்திலும் தொழில் அமைப்பிலையும் நீங்கள் மனம் லைக்காமல் விட்டிருக்கின்ற மாதிரி ஏற்படுத்திவிடும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. அதே சமயம் இரத்த கொதிப்பாளிகள், சர்க்கரை நோயாளிகள் அதற்குண்டான மருந்து மாத்திரைகளை சரியாக முறையாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு பெரும் விலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ சாந்தினி, நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று நம்ம புத்தம் புது காலை எங்கே கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்க கோல்டன் பே ரிசார்ட்டில் நம்ம கொண்டாடிருக்கோம். அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே நம்ம செக்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பலாம். பட் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நாட்டு நடப்பை உலக நடப்பை சொல்றதுக்காக வேந்திரன் இளங்கதர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. அவங்க சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு கிளம்பிடுவோமா? கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அடுத்தது சாந்தினி மதிவாணன் and Arjun Ram signing off from the NT team of Puthu Puthu Kale. Bye. Bye.